ஈரான் யுத்தத்துல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல சிரமத்துல இருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அமெரிக்கா அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறாய்ங்க. அமெரிக்கா பேச கூப்பிட்டாலும் திருப்பி அடிக்கிறாய்ங்க. அமெரிக்கா நான் பேசிக்கிட்டே வெற்றியும் பெற்றுக்கிட்டு இருக்கேன். இப்ப முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாலும் அடிக்கிறாய்ங்க. அது எப்படிங்க அவ்வளோ பெரிய மனுஷன் பொய் சொல்லுவாரு அப்புட்ன்னா, அமெரிக்கா இந்த விவகாரத்துல பொய் தான் சொல்லுது. ஈரான் பெரிய அளவுல பேச்சுவார்த்தைக்கு பிடிகுடுக்க மாட்டேங்குது. ட்ரம்ப பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தைக்கு பிடிகுடுக்குது. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நோக்கி போயிட்டாரு. உதாரணமா பேச்சுவார்த்தை ஆரம்பம் நல்ல நிலைமையில இருக்கு. அதனால 5 நாள் யுத்தத்த நிறுத்துறேன் அப்டின்னாரு. அப்புறம் பார்த்தோம்னா 5 நாள் நான் எனர்ஜி டிவிஷன தாக்குறத நிறுத்துனேன். யுத்தம்லாம் நிக்கல அப்டின்ட்டாரு. காரணம் நடுவுல ஈரான் பேச்சுவார்த்தையே நடக்கலடா அப்டின்ட்டாய்ங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, திரும்பவும் பேச்சுவார்த்தை நல்லபடியா தான் போது. ஈரான் அணு ஆயுதத்தையே விட்டுக் குடுக்க தயாராயிருச்சு. அந்த முடிவு விரைவில் வரும் அப்டின்ட்டாரு. என்னடா இது இந்த 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி, அந்த கதை பின்னாடி ட்ரம்ப் போற மாரி இருக்கே அப்படின்னு கேட்டா, சத்தியமா அந்த கதை பின்னாடி தாங்க போறாரு அப்படின்னு அவங்க ஊர்ல திட்டிக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்துல, ஈரான்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. எப்பா அமெரிக்கா, ஈரான் கூட பேசல. அமெரிக்கா, அமெரிக்கா கூடயே பேசிக்குது. அவரே இப்ப அதிபர் ட்ரம்பா மாரி, அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பா மாரி பேசிக்கிறார். அவரே ஈரானோட சுப்ரீம் லீடரா மாறி, முஸ்தபா கமேனியா தன்னைத்தானே நெனச்சு அவரு கூடயே பேசிக்கிறார். கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறாரா? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் மாரி டபுள் பக்கம் மாத்தி, மாத்தி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பேசிக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாய்ங்க. இந்த அளவுக்கு அசிங்கம் ஏன் அமெரிக்காவுக்கு வருது அப்படின்னா, அமெரிக்கா கையில இந்த யுத்தம் இல்ல. யுத்தம் கைமீறி போயிருச்சு. ட்ரம்ப் எவ்வளோ பெரிய ஆளு. இத எப்படி ஏத்துக்குவாரு? டக்குன்னு பழிய தூக்கி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கையில குடுத்துட்டாரு. இந்த பையன் தான் தாக்கலான்னு சொன்னான் அப்டின்ட்டாரு. சார் அவரு சொல்றது இருக்கட்டும் சார். மொத்த முடிவு நீங்க தானே எடுப்பீங்க அப்படின்னு திருப்பி கேட்டப்ப, வேற பதிலுக்கு போயிட்டாரு. ட்ரம்ப் ஏகபோகமா இந்த விவகாரத்துல சிக்கி தவிக்கிறார். அப்படி சிக்கி தவிக்கும்போது, இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதான்னு கேட்டா, இல்ல. அப்ப பேச்சுவார்த்தை ஆரோக்கியமா போய்க்கிட்டு இருக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்னா பேச்சுவார்த்தையே நடக்கல அப்டின்ட்டாருங்க. இப்ப அமெரிக்கா கையில என்ன ஆப்ஷன் இருக்கு அப்டின்னா, பாகிஸ்தான்ல ஒரு 15 பாயிண்ட் எழுதி குடுத்து பாகிஸ்தான பேச வைக்கிறார்கள் அப்டின்னும், அந்த 15 பாயிண்ட்க்கு ஈரான் ஒத்து வருது அப்டிங்கிற மாரி அடுத்த செய்திய கிளப்பி விடுறார்கள். இப்டி செய்தி கிளப்பலாம். செய்தி கிளப்பி நெறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அதுல வேணா அரசியல் ரீதியா ஓட்டரசியல்ல ஏதாச்சும் மைலேஜ் எடுக்கலாம். இல்ல ஃபினான்ஷியல் மேட்டர்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாச்சும் தாக்கத்த ஏற்படுத்தலாம். இது பூரா ஓகே தான். ஆனா ஒரு செய்திகள் மூலியமாவே யுத்த களத்துல மாத்தலாமா அப்படின்னு கேட்டா, அங்கேயும் இந்த வேலை ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஒட்டுமொத்த யுத்த ஜோன்லயும் கிடையாது. ஏதோ ட்ராப் மாரி சில இடங்கள்ல வச்சு பண்ணலாமே ஒழிய, முழு ஃபோர்ஸ்ல இத மட்டுமே கொண்டுட்டு போய் ஈரான் யுத்தத்த ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஜெயிக்க முடியாது. இது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கல, பாகிஸ்தான் வழியா 15 பாயிண்ட் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பெரிய அளவுல ஒத்து வராது. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல நமக்கிட்ட மைக்க போடுறவன சமாளிக்க தான் ஒத்து வரும். யுத்தத்த நிறுத்தவோ, இல்ல ஜெயிக்கவோ ஒத்து வராதுன்னு அண்ணன் அமெரிக்காவுக்கு தெரியாம இருக்காது. நல்லாவே தெரியும். அப்படி நல்லாவே தெரிஞ்சனால, அமெரிக்கா அடுத்த விஷயத்த இறக்கி விடுது. என்ன அப்டின்னா, ஈரான் யுத்தம் வெறித்தனமா செய்கிறோம். ஈரான முடிச்சு கட்டுறோம். அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் ட்ரம்ப் கிட்ட சொல்ட்டார். சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணாத குறையா அடம் பிடிச்சு நிக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தியை காட்டுத்தனமா பரவ விடுறார்கள். இது இப்ப மன்னருக்கு செம்ம பிரஷர் ஆகும். மன்னருக்கு பிரஷர் ஆகுதோ இல்லையோ, ஐஆர்ஜிசி பிரஷர் ஆக்க விட்டுரும். ஏன்னா ஈரானுக்கும் சவுதிக்கும் நல்லுறவு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் மன்னர் மனசுல, அதாவது சவுதியோட பட்டத்து இளவரசர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது அப்படின்னு யாராலையும் எழுதி கையெழுத்து போட முடியாது. இருக்குமப்பா அப்படின்னு தான் எழுதி கையெழுத்து போடணும். இந்த செய்திய கேட்கக்கூடிய ஈரான் அரசு தலைமை, கமேனி உள்வட்டம், வெளிவட்டம் அந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுப்பார்கள்? 50-50 சான்ஸ் அப்படின்னு எடுப்பார்கள். ஆனா ஐஆர்ஜிசி தளபதிய பொறுத்தவரை யுத்த களத்துல நிக்கிறார்கள். இங்க 50-50 சான்ஸே கிடையாது. இந்த பையன் யோசிச்சிருப்பான். இவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சுப்ரீம் லீடரோட இறப்புலயும் இவன் பேரு அடிபடுது. இப்ப யுத்தத்த தொடர்ந்து நடத்துறதுலயும் இவன் பேரு அடிபடுது. எப்படி இஸ்மாயில் கனிய நம்ம உள்ளுக்குள்ள போட்டு தள்ளணும் அப்படின்னு செய்தி வருது. இன்னமும் அவரு இருக்காரா என்னன்னு தெரியல. எப்படி ட்ரம்ப் 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமின்னு பேர் இருக்கோ, அதே மாரி இஸ்மாயில் கனிக்கு என்ன பேர் இருக்கு? 9 உயிர் கொண்ட அபூர்வ தளபதி அப்படின்னு அவங்க ஊர்ல பேர் இருக்கு. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அண்டர்டேக்கருக்கு 3 உயிர் இருக்கு, ஜக்குக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா ஈரான் புது கதை சொல்றாய்ங்க.
அந்த மாரி அந்த ஆள் திருப்பி வந்துட்டாருன்னா நம்மள கேட்கக்கூடாது. அந்த மாரி டக்குன்னு பாட்டத்து இளவரசர் குரூப்பையும் அடிச்சுருவோம் அப்டின்னு அவர தொட முடியாது. அவர தொடவும் தேவையில்ல. சவுதியோட எண்ணெய் வயல்கள பத்த வச்சாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தலைவலி, நெஞ்சு வலி அம்புட்டும் வர ஆரம்பிச்சுரும். அத நோக்கி ஐஆர்ஜிசி போகும்ல, கட்டாயம் போகும். இதான் அமெரிக்காவோட ட்ராப். அடுத்து இவனுங்களெல்லாம் இறக்கி விட்றக்கு வெறும் இந்த பக்கம் செய்தி மட்டும் கிடையாது. இங்கிட்டும் செய்திய தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டார்கள். இப்ப பட்டத்து இளவரசர் இல்லப்பா அப்படின்னு சொல்லணும். வெளிப்படையா சொன்னார்னா அவருக்கு அசிங்கம். என்னப்பா மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இருக்கக்கூடிய அம்புட்டு பயலுகளுக்கும் பட்டத்து இளவரசர் நான் தான். என்ன மீறி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றவரு, இப்படி போய் சிக்கலாமா? இப்படி போய் இறங்கலாமா? அப்படின்னு அவரும் கேட்டுக்குவார். அவரோட சகாக்களும் கேட்டுக்குவார்கள். அதனால அவர் வெளிப்படையா வந்து இல்லங்க அப்படின்னு சொல்லப் போறதே கிடையாது. ராஜதந்திர ரீதியில சொல்றது வேஸ்ட். ஏன் அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசியோட 31 டிவிஷனுக்கும் ராஜதந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்களே முடிவெடுப்பார்கள், அவர்களே தாக்குவார்கள் அப்படின்னு ரஷ்யாவோட டெட் ஹேண்ட் மாரி இந்த பக்கம் மொசாக் டாக்ட்ரின் வேலை செய்யும். அதனால பட்டத்து இளவரசர் ராஜதந்திர சேனல்ல தொட்டாலும் வேஸ்ட்டு. தொடாம இருப்பாரான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவரு சிக்கிக்கிட்டார். எப்படியாச்சும் சவுதிய இழுத்து விடணும். இல்ல சவுதிய இதே சாக்கா வச்சு அழிச்சிறணும். இதுக்கு 2 காரணம் இருக்கு. சவுதி அப்பப்ப சொல்லும். எது பட்டத்து இளவரசர் சொல்லுவாரு. அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. பைடன் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாதுன்னு டக்குனு எடுத்தெறிஞ்சு பேசிருவாரு. அவங்க தாத்தாவ பொறுத்தவரையும் ஆயில் வர்த்தகத்தையே நிறுத்தி வச்சார்கள். அப்புறம் குடும்பத்துக்குள்ள இருந்தே ஒருத்தன கிளப்பி கூட்டிட்டு போய் அவர போட்டு தள்ளிட்டாய்ங்க. இந்த மாரி தூங்கிட்டு இருக்கக்கூடிய சிங்கங்கள் எந்திரிச்சு நமக்கு எதிரா பாய்ஞ்சிருமோ அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணம். 2வது எண்ணம் அப்படிங்கிறது இந்த பிராந்தியத்துல இந்த பயலோட கைய குறைச்சிட்டோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நம்ம கைக்குள்ளேயே இருப்பார்கள் அப்படின்னு. ஏன்னா, எப்பயுமே சவுதி பெரிய ஆள் அப்படின்னு குதிக்கும்போது, கூட நாங்களும் தான பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி, இவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வர்றதுக்கு மெயினான காரணம் சவுதி. பேரலரா ஈரான். அது வேற அரசியல். இப்ப உள்ள விரிவா தேவையில்ல. இது ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு ஆப்பு வச்ச மாரி இருக்குல்ல. அண்ணன் அமெரிக்கா விழுகுறான்னு சந்தோஷப்படவே முடியாது. விழுகும்போதும் அவன் பல சகுனி வேலைகள ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு தான் விழுகான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த யுத்தம் நிக்குது. இதுலருந்து கரைய கடக்குமா அப்படின்னு கேட்டா, புயல் இன்னைக்கு கரைய கடக்கும், நாளைக்கு கரைய கடக்கும் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. புயல் ஒரிச்சாவ நோக்கி போயிருச்சு அப்படின்ருவாய்ங்க. கடைசியில பார்த்தா திம்மு திம்முன்னு நம்ம கரையிலே சென்னை கரையிலே ஒதுங்கிரும். என்னப்பா வானிலை சொல்றீங்க? ஒண்ணும் உருப்ட்ட மாரி இல்லையே! ஒரே ஒரு நல்ல விஷயம். ஸ்கூல்ல லீவ் வாங்கி தந்துட்டேன். அதனால உன்னைய விடுறேன் பார்த்துக்க. அப்படிங்கிற மாரி நம்மளும் கிளம்பி போயிருவோம். அந்த மாரி யுத்த காலங்கள்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. இப்ப வரையும் ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் நடக்குது. நம்ம பார்க்கலங்கிறக்காக அங்க யுத்தம் நடக்காம இல்ல. ரொம்ப தீவிரமா நடக்குது. காரணம் என்ன? நிறுத்துறக்கு வழிய தெரியல. நிறுத்துறக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. வழி தெரியும், விருப்பம் இல்ல. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, உலகத்துக்கு 2 வல்லரசு. இதுல எந்த தராசுல போட்டு நீ சொல்ற பார்ப்போம் அப்படின்னு என்ட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு தராசு. ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. ரஷ்யா ஒரு யுத்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இன்னொரு யுத்தத்துல மாட்டப்போது, மாட்டிக்கிச்சு. எதையுமே யோசிக்காம தெரிச்சு ட்ரம்ப் ஓடிட்டாரு அப்படின்னா விடுதல. இல்ல, இல்ல நான் த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்கள் அப்படின்னா, இவர்கள் ஒரு 4 வருஷம் யுத்தத்த நடத்திக்கிட்டே திரிய வேண்டியதுதான். காட்டுத்தனமா இல்லாட்டியும் ஓரளவுக்கு. ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல இப்பவே எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். எது? ஒரு நாடு உலகத்துல இப்ப இந்த யுத்தத்த மையமா வச்சே உள்நாட்டுல எமர்ஜென்சிய அறிவிச்சிருச்சு. நாடுகள் கிட்ட பல டேட்டாக்கள் இருக்கும். ஏதோ ஒண்ணு அவர்கள் கையில இருக்கிறனால தான் அறிவிச்சிருக்கார்கள். அப்ப இந்த யுத்தம் ஒரே ஆப்ஷன் தான். தெரிச்சு அப்படியே விட்டுட்டு, ஆப்கான்ல இருந்து வெளியேறின மாரி வெளியேறிட்டு, ஏதோ ஒரு கதைய சொல்லி மைலேஜ் எடுத்துக்கலாம். இல்ல அடம் பிடிச்சா, ஒரு வல்லரசு 4 வருஷமா யுத்தத்துல இருக்கு. இன்னொரு வல்லரசு யுத்தத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜோனுக்குள்ள ஆயிருச்சு அப்படின்னு வரலாற்றுல எழுதி வைக்க வேண்டியது தான்.